ஒரு செடி இருக்கு, செடியில வந்து ஒரு கொடி இருக்கு. இப்படி கற்பனை பண்ணிங்க. பாவக்காய் செடியா இருக்கலாம், ஏதோ ஒரு செடி உள்ள ஒரு கொடி. கொடிக்கு பக்கத்துல என்ன இருந்துச்சோ அது என்ன ஆரம்பிச்சிடும்? சுத்த ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? சுத்த ஆரம்பிச்சிடும். கொடிக்கு பக்கத்துல போய் நல்ல ஒரு கூர்மையான கத்திய நிப்பாட்டிருங்க, என்ன ஆகும்? அதையும் என்ன பண்ணணும்? சுத்தம். அதுதான் கடைசி. அப்ப இது கத்தி இதை சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. நோக்கம் என்ன? தப்பிக்கணுங்கிறதா நோக்கம். ஆனா எதை சுத்துது? கத்திய டைட்டா சுத்தும் போது என்ன ஆகும்? என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரை நம்புறதுனா என்னன்னா டைட்டா அவரை புடிச்சிக்கிறது. அவரை ஒரு கொடி மனசுல வச்சுங்க. நம்புறதுனா என்ன அர்த்தம்னா, ஒரு கொடி சார்ந்து கொள்வது போல டைட்டா புடிச்சிக்கிறது, இறுக்கமா புடிச்சிக்கிறது. அவ்வளவுதான். எனக்கு வேறு ஒரு ஆப்ஷன். கடவுளை என்ன பண்ண போறேன்? கெட்டியா என்ன பண்ண போறேன்? பிடிக்க போறேன். என்னுடைய முழு வெயிட்டையும் யார் மேல வைக்க போறேன்? கடவுள் மேல வைக்க போறேன். என்னுடைய முழு நம்பிக்கையும் யார் மேல வைக்க போறேன்? ஆண்டவர் மேல வைக்க போறேன். பகுதியா கிடையாது. முழு இருதயத்தையும் யார் மேல வைக்க போறேன்? ஆண்டவர் மேல வைக்க போறேன். இதான் டைட்டா பிடிச்சிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கடவுள் யாருன்னு தெரியாம, அவருடைய பேர் என்னன்னு தெரியாம, அவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே கடவுளா இல்லாம நீங்க அவரை பிடிச்சிக்க முடியாது.